ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திரு ஐயம்பெருமாள் கோனார். இது ஒரு கல்லூரி அனுபவம். கோனார் தமிழ் உரை நூல் புகழ் ஐயம்பெருமாள் கோனார் அவர்கள் எனக்கு பியூசியிலும் ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ்லேயும் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர்லேயும் தமிழ் விரிவுரையாளராக இருந்தார். அவரோட விசேஷம் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். நான் படித்த போது கிடைத்த அனுபவம். முதல் நாள் வந்தார். எல்லாருடைய பெயரையும் கேட்டார். என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். சில பேர் தெரியும் சொன்னாங்க. எனக்கு தெரியல அவர் யாருன்னு. நான் தான் ஐயம்பெருமாள் கோனார். அவர் ஒரு வைஷ்ணவ சின்னம். திருமண் சீச்சூர்ணம் விட்டுண்டு ஜிப்பா போட்டுண்டு கச்சம் கட்டின்ட்டு வந்தார். பெரியவராக இருந்தார். அவர் உட்கார்றதுக்கு அவருக்கு போட்டிருந்த நாற்காலி போதவில்லையோ அப்படின்னு தோணுமுனே கம்பீரமாக உட்கார்ந்தார். ஆனால் குரல் ரொம்ப கம்பீரமாக இருந்தது. அவர் ஒவ்வொருவராக கேட்டார், உங்களுக்கெல்லாம் திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும், எல்லாரும் சேர்ந்தோம். ஆளுக்கு ஒரு குறள் சொல்லுங்கள். குறள் மட்டும் சொன்னால் போராது, அதற்கு பொருளையும் சொல்ல வேண்டும்னு ஒத்தொத்தராக கேட்டின்னு வந்தார். எல்லோரும் சொல்லிகிட்டே வந்தாங்க. சில பேர், சார் எனக்கு தெரியாது சார், சரி விட்டுட்டார் அவர். என்னோட நேரம் வந்தபோது நான் சொன்னேன், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு. இதனுடைய பொருள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். பற்றற்றான் பற்றினை பற்றுக, ஆசை இல்லாத, ஆசைகளை துறந்த அந்த இறைவனுடைய திருவடிகளை பற்றுக. பற்றுவிடற்கு பற்றுக, உம்முடைய ஆசைகளை விடுவதற்காக அவன் திருவடிகளை பற்றுக என்று சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தால் சில பேருக்கு தெரியல. இது முதல் நாள் அனுபவம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நாள்லேருந்து அவர் சொன்னார், இன்று திருக்குறள் சொல்ல முடியாதவர்கள் நாளைக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவர் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ, இவர்களெல்லாம் சொல்லாதவர்களெல்லாம் சொன்னார்கள். சரி, இப்போது இவர் தமிழில் இருக்கிற ஸ்பெஷல் எழுத்து எது சொல்லுங்கள் பார்ப்போம்னு. தமிழோட அழகு எது அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ழகரம் தான் தமிழினுடைய அழகு. பிடிச்சுட்டார். இப்போது சில பேர் கழுத்து, எழுத்து, அழுத்து, வாழைப்பழம், வியாழக்கிழமை இதெல்லாம் சொல்லணும். யாரெல்லாம் ஒரு 4-5 எழுத்து சொன்னவங்களுக்கு, கழுத்தெழுத்து சரியாக சொன்னாலே அடுத்தவர்கிட்ட போயிடுவார் அவர். எங்கேயாவது அவருக்கு சந்தேகம் சரியாக சொல்ல கழுத்து அழுத்துன்னு அவர் காதில் விழுந்ததுன்னா அவனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இது மாதிரி ஒரு 10 பேரை, நாங்கள் ஒரு 50 பேர் இருப்போம் கிளாஸில், ஒரு 10 பேர் அவர் அடையாளம் கொண்டார். அவர்களெல்லாம் தினமும் இந்த கழுத்து, எழுத்து, அழுத்து, வாழைப்பழம், வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லணும். இது ஒரு எக்ஸசைஸ். இது மாதிரி ஓடிட்டு இருந்தது கொஞ்ச நாள். இது கார்த்தால் அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நடக்கும். அப்புறம் ஒருவேளை மத்தியானத்தில் அவர் வந்தார், லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் வந்தார், கிளாஸ் எடுக்கிறார். அப்போ யாராவது தூங்கின்னு இருக்கிறத பார்த்தார்னா அவர் இறஞ்சி பாட ஆரம்பிச்சிடுவார். பாடவே செய்வார். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன் தலைக்கு மேலே சுற்றுகின்ற அதைத்தான் கூரை சொல்ல வேண்டும் அப்படிம்பார். எல்லோரும் தலைக்கு மேலே பார்த்தா ஃபேன் அப்படிம்பார். உன்னை சொல்லி குற்றம் இல்லை,
என்னை சொல்லி குற்றம் இல்லை, உன் தலைக்கு மேல் சுற்றுகின்ற அதைத்தான் குறை சொல்ல வேண்டும். இதான் அவருடைய டிபிக்கல் கிளாஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவருடைய வகுப்புகள். எங்கே ரொம்ப கஷ்டமான பகுதிக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லி பாடத்தை நடத்தி கொண்டு போவார். யாரையும் கடிந்து பேச மாட்டார். இவ்வாறு தான் இருந்தது திரு ஐயம்பெருமாள் கோனார் அவர்களின் தமிழ் வகுப்புகள். தேங்க்யூ சார். எங்கே இருக்கீங்களோ தெரியாது, எப்படி இருக்கீங்களோ தெரியாது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.